குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 1ல் 3rd யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். 3rd யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் பார்ட்டோட இந்த யூனிட் வந்து முடிவடையுது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி அந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு இருக்குது இன்கம்ப்ளீட், அதையாவது முடிக்கலாம். இல்லாட்டி 7th முடிச்சுட்டு கூட அந்த ஹிஸ்ட்ரி அதே மாதிரி அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி முடிக்கலாம். அதுக்கப்புறம் 8th இந்த மாதிரி கூட பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாமா? இப்போ வாங்க நம்ம பாடத்துக்குள்ள கிராமர் பார்ட் பார்க்கலாம். வழக்கு அப்படின்ற ஒரு கிராமர் பகுதி தான் கொடுத்துருக்காங்க. வழக்குன்னா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. அதாவது எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைதான் வழக்கு. அதாவது வந்து நம்ம எழுதக்கூடிய எழுத்து இருக்குல்ல, எழுத்து முறை இருக்குது இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய அந்த பேச்சு முறை, இந்த நம்ம அதில் அந்த முறையில் இருக்கிற சொற்களை நம்ம எப்படி வந்து பயன்படுத்துகிறோமோ அந்த பெயருக்கு தான், அந்த முறைக்கு தான் வழக்கு. அதாவது வந்துட்டு முன்னோர்கள் பயன்படுத்தியதை அதை அப்படியே நாம எப்படி அவங்க வழியில் அப்படியே பயன்படுத்துதுன்னா அதுதான் வழக்கு. அதை சொல்லுவாங்க இல்லையா, வழக்கத்துல உள்ளது போலயே செய்யுங்க. இதுக்கு முன்னாடி என்ன வழக்கத்துல இருந்து உங்க பழக்கம் சொல்றாங்க இல்லையா, உங்களுடைய அதுதான் வழக்கம். உங்க வழக்க முறை எப்படி இருக்கோ அதன்படி செய்யுங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எப்படி வந்து பழக்கப்படுத்தினார்களோ அதன் வழியில் நம்ம நடந்துதான் அதுதான் வந்து வழக்கு. ஒரு வீட்டினுடைய வழக்கம், அந்த முன்னோர்களுடைய பயன்படுத்துது அந்த வீட்டினுடைய அடுத்தடுத்த சன்னதியில வந்து பயன்படுத்துவாங்க. அது எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அதுதான் வந்து வழக்குமா. வழக்குன்னா இதுக்கு தான், அதுதான் அதனுடைய பொருள். அப்போ நம்ம முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னன்னு அது வந்து நம்ம பயன்படுத்த, இப்போ ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்றோம், ஒரு பூஜை பண்றோம்னா நம்ம முன்னோர்கள் வந்து அது எப்படியெல்லாம் இந்த பூஜை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க வழக்கம், அவங்களுடைய முன்னோர்கள் எப்படி வந்து பயன்படுத்தினார்களோ அதன் அடிப்படையில தான் அதற்கு அடுத்த சன்னதியில அதன் அதே முறையில் வந்து பயன்படுத்துவாங்க. அதுதான் வந்துட்டு எப்படி பூஜைக்கியோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொற்களுக்கும் சரி, நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கும் நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற அந்த முறைக்கு தான் வந்துட்டு வழக்கு. இதுதான் அந்த வழக்குன்னா என்னன்னா இதுதான் அதனுடைய பொருள். நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு இது மனப்பாடமே பண்ணாம வழக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க தாத்தா பாட்டி எப்படி அந்த அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா, அதுக்கு அதாவது முன்னோர்கள், கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ன்னு சொல்றேன் இல்லையா, அப்போ அந்த முன்னோர்கள் எப்படி, அதுக்கப்புறம் தாத்தானா அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்படி வழக்கமா பயன்படுத்திட்டே வர, நாளைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகன் இப்படி பயன்படுத்திட்டே வராங்க இல்லையா, அடுத்தடுத்து தலைமுறைகள் அந்த பழக்கமாகட்டும் அந்த பேசக்கூடிய பேச்சாகட்டும் அதுதான் வந்து வழக்குமா. இதுக்கு நீங்க பெருசா வந்துட்டு என்ன செஞ்சுக்க கூடாது, மனப்பாடம் செய்யக்கூடாது. அப்போ நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். அதாவது நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா, தாத்தா பாட்டி, அவங்கெல்லாம் ஒரு சொற்கள் இருக்குது, ஒரு சொல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த பொருள், அது எந்தெந்த மீனிங் தர மாதிரி அவங்க வந்து பயன்படுத்தினாங்களோ, ஒரு சொல்லுக்கு எந்த மீனிங் கொடுக்குது, அந்த எந்த அடிப்படையில் அந்த சொற்களை அவங்க பயன்படுத்தினாங்களோ அதை பயன்படுத்தினாதான் தொடர்ந்து அது அடுத்தடுத்து நம்ம பயன்படுத்திட்டு வர்றதுக்கு பெயர் தான் வந்து வழக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வழக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. இயல்பு வழக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை வந்துட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. வழக்குனா நம்ம தாத்தா பாட்டி அப்படி வந்து முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியதை நாம வந்து கடைபிடிக்கிறது தான் வழக்கு. அதை வந்து 2ஆக பிரிக்கலாம். அப்போ வழக்கு என்பது 2 வகைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தகுதி வழக்குன்னு 2 வழக்கு வந்து பார்த்து முடிச்சோம். அப்போ வழக்கு எத்தனை வகைன்னா 2 வகை. அது என்னன்னா இயல்பு, இன்னொன்று வந்து தகுதி. இயல்புனா என்ன, தகுதினா என்னன்ட்டு முதல்ல பார்க்கலாம். அதாவது பாருங்க, இயல்பு வழக்கு பாருங்க, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். ஒரு பொருள் இருக்குது, அதற்கே உரிய இயல்பான அந்த சொற்களை கொண்டு பயன்படுத்து, அது வேற எந்த ஒரு பெயர் வந்து வைக்காம. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையே, ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாருக்கோ வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பட்ட பெயர் மாதிரி, ஒரு புனை பெயர் மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாது அவன் என்ன பெயரோ அந்த பெயர்லயே அவன் அழைக்கப்பட்டான்னா அது இயல்பு. அவனுக்குடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறு அந்த பெயர் இருந்ததுன்னா அதுதான் வந்து அவன் இயல்புக்கான பெயர் தான் வந்து இயல்பு. அப்போ பாருங்க அது எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அப்போ இயல்பா இருக்கிறது எத்தனை வகைன்னா 3 வகை. அது என்னன்னு பாருங்க, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. அப்போ இலக்கணத்தோடு நடக்கிறது. ஒரு நம்ம ஒரு மொழி இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது, அது இலக்கணம் எப்படி, ஒரு இலக்கணம்னா ஒரு கிராமருக்கே உண்டான ஒரு செய்யுள் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் ஒரு வார்த்தைன்னா வந்து இலக்கண முறைப்படி இருந்தா அது இலக்கணம் உடையதுன்னு சொல்றாங்க. அப்போ இலக்கணம் தவறி ஒரு வார்த்தை இருந்தது அது அதுதான் இலக்கண போலின்னு சொல்றாங்க. அது இலக்கணமும் இல்லாம இலக்கண போலியாகவும் இல்லாம நம்ம பேச்சு வழக்கில் அப்படியே மாறி மாறி மருவி வருது இல்லையா, அதுதான் வந்து மருவு. இதுதான் இதனுடைய
மூணுத்துக்கும் உண்டான வித்தியாசம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு செய்யுள் இருக்குது. அந்த செய்யுள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணும் இல்லைம்மா, புது கவிதை கவிதை எடுத்துக்கோங்க, வேற எதுவும் எடுத்துக்காதீங்க. கவிதை பாத்தீங்கன்னா அதாவது ஆஹ் கவிதை வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இலக்கணத்தோட வந்து எழுதியிருப்பாங்க. ஆனா புது கவிதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எண்ணத்தினுடைய அந்த உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஆனா முன்னாடி இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இலக்கணப்படிதான் இருக்கணும் ஒரு கவிதை, அதை முறை தவறி எழுதக்கூடாது, அது முறையோடு இலக்கண முறை எப்படி அதன் அடிப்படையில் தான் ஒரு கவிதை ஏற்றணும் அப்படின்றத எழுதணும். நம்ம ஐக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜப்பானிய கவிதைகள்லாம் சொல்றோம் இல்லையா, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உணர்ச்சி, அதாவது நம்முடைய ஃபீலிங்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் அந்த கவிதைகள்லாம் ஏற்றப்பட்டிருக்கு. அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா மரபு கவிதை, புது கவிதைன்னு சொல்றோம். அப்போ மரபு கவிதைனா முன்னோர்கள் பயன்படுத்தியது தான் மரபு கவிதை. புது கவிதைனா நம்ம வந்து உணர்ச்சிகளுக்கு ஏற்றவாறு நம்ம என்னெல்லாம் நம்ம எண்ணத்துல தோணுதோ அதுதான் வந்துட்டு புது கவிதை. அப்படி இரண்டாக பிரிச்சுதான். அப்போ மரபு கவிதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தோடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புது கவிதை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இல்லாமல் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனசுல தோன்றதெல்லாம் எழுதலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் உடையது பார்த்தீங்கன்னா மனதில் தோன்றதெல்லாம் எழுத முடியாது. அது இலக்கண முறைப்படி தான் எழுதணும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கவிதையை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க இலக்கணம் உடையதுன்னா என்னன்னு சொல்றாங்க. இது மூணுத்துக்கு ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு புரிஞ்சல் தான். எப்படி நம்ம மேக்ஸ் ஒரு சம்ஸ் போட்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சம்ஸ் போடுறோமோ அதுக்கு என்ன நம்ம மனப்பாடமா செய்யறோம் இல்லையா. இதனுடைய அடுத்தடுத்து வந்து அந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம மேக்ஸ் போடுறோம். அதே மாதிரிதான் இந்த கிராமருக்கும் எப்படின்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம ஒரு புரிதல் இருந்தாவே இது என்ன செய்யலாம், நம்மளால இதை எளிமையாக இதை பயன்படுத்த முடியும். வார்த்தைகள்லையும் சரி நம்முடைய எக்ஸாமுக்கும் சரி. பாருங்க, இலக்கணம் உடையது நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பாருங்கன்றாங்க. இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகிறது. இப்போ நிலம்னா என்னன்னு நமக்கு தெரியுது. அப்போ இந்த பூமி தான், மண்ணு தான் நிலம்னு சொல்றாங்க. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா வகையான மரங்களையும் குறிக்கக்கூடிய எதையும் வந்து குறிப்பிட்டு எல்லாத்தையும் பொதுவா மரம்னா என்னன்னு நமக்கு தெரியும். எல்லா வகையான மரங்களையும் குறிக்கும். வான்னா என்னது, வானத்தை குறிக்கக்கூடிய சொல்லுன்னு தெரியும். எழுதுன்னா என்ன, நம்ம எழுதக்கூடிய செயலை வந்து குறிக்குதுன்னு சொல்லும். அப்ப இது எல்லாமே நமக்கு படிச்ச உடனே பொருள் புரியுது, இயல்பா இருக்குது இல்லையா. அதுதான் வந்து இயல்பா, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பா இருக்கிறதுனால இது வந்துட்டு இலக்கணம் உடையது. அப்போ இவ்வாறு இலக்கணம் நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. அப்போ ஒரு சொல் இருக்குதுன்னா அது தமக்குரிய எந்த ஒரு பொருள்லையும் அது மாறுபாடே இல்லாமல் அது அப்படியே நமக்கு பொருள் மீனிங் கொடுத்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு இலக்கண நெறியே மாறாமல் இருக்குது. அப்போ இலக்கணம் உடையது அப்படின்றாங்க. இலக்கண போலி, இலக்கணமுக்கு அப்பாற்பட்டது. அப்போ பாருங்க, இல்லத்தின் முன்னாடி இருக்கிற ஒரு வீடு இருக்குது. இப்போ வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு இதுதான் வந்துட்டு வாசற்படினே வச்சுக்கோங்க. அப்போ இந்த வீட்டிற்கு இது வீடு, நீ இல்ல இப்படி கூட போட்டுக்கோங்க. அப்போ இந்த வீட்டுக்கு முன்னாடி இதுதான் வாசப்படினா அப்ப இல்லத்தின் முன்பகுதி என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல் முன் சொல்றாங்க. யாரு இப்ப அப்போ என குறிக்க வேண்டும். அப்போ இல்லத்தின் முன்னாடி இருக்கிற வாசற்படிய இல்லத்தின் முன், அப்போ இல்லம் அதற்கு முன்னாடி இருக்கிற வாசற்படியை இல் முன்னு தான் குறிக்கணும். ஆனால் அதனை நம் முன்னோர்கள் என்ன சொன்னதா முன்றில், அந்த நூல் கூட ஒண்ணு படிச்சோம் இல்லையா சென்ற வகுப்புல, முன்றில்னு சொல்லிட்டு, அப்போ முன்றில்னு சொல்லிட்டு படிக்கணும். ஏன்னா மாறி வந்திருக்குது. ஆனா இலக்கணத்தோடு நம்ம சொன்னோம்னா அது இல்லத்திற்கு முன்னாடி இருக்கிறது வந்துட்டு இல் முன் தான் படிக்கணும். ஆனா நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு முன்றில் என மாற்றி வழங்கினர். அப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க. ஒரு கிளை இருக்குது, ஒரு கிளையுடைய நுனியை பார்த்தீங்கன்னா ஒரு மரம், இதுதான் ஒரு மரம்னு வச்சுக்கோங்கம்மா. இப்போ இதுல இருந்து ஒரு பிரான்ச்சஸ் போகுது. அப்போ இந்த மரத்தினுடைய இந்த கிளையிலிருந்து போகுது இல்லையா, இதுதானே நுனின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கிளையோடைய கிளை, இது வந்து கிளை, இது கூட வச்சுக்கோங்க. இதுல இருந்து பிரிஞ்சு போறதா வந்துட்டு கிளைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கிளையோடைய நுனி பகுதி தான் என்னன்னு சொன்னா நுனின்னு சொல்லுவாங்க. எதனுடைய நுனி, இந்த கிளையோட நுனி. ஆனா என கூறாமல் நாம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இப்படி திருப்பி கிளை நுனின்னு சொல்றோம். அப்போ நுனி கிளைன்னு சொல்றோம். அப்போ நுனின்றதுதான் வந்து மாத்தி சொல்றாங்க. ஆனா நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லணும், கிளையினுடைய நுனியை கிளை நுனி என்ன கூறாமல்
நுனி கிளை என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அது அமையலனாலும் இலக்கண முடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும். அதாவது இலக்கணம் ஆனா பொருள் விளங்குது இல்லையா, நம்ம மாத்தியே எழுதினாலும் நமக்கு அது பொருள் விளங்குது. அப்போ இலக்கண முறைப்படி அந்த சொல் இப்படிதான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு நம்ம ஒரு ரூல்ஸ் பிரகாரம் இருந்தாதான் அது இலக்கணம். ரூல் தவறி இருந்து ஆனா பொருள் விளங்குதுன்னா அதுதான் இலக்கண போலி. ரூல்ஸ் அதாவது அது நம்மளுக்கு பொருள் விளங்குது, ரூல்ஸ் கிடையாது, ரூல் பிரகாரம் கிடையாது, ஆனா நமக்கு விளங்குறதுனால இது என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இலக்கண போலின்னு சொல்றாங்க. அதற்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன் பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். அதாவது நம்ம பாருங்க, இங்க இருக்கிற நுனி கிளைன்னு இப்படி வந்தது, இங்க அந்த நுண்ணி கிளை தான் நுனி கிளை என்பது இப்படி மாறி போச்சு. அதை தான் இங்க சொல்றாங்க. அப்ப இலக்கண போலினாவே என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிறது பின்னாடியும் பின்னாடி இருக்கிற சொல் முன்னாடி இப்படி மாறி மாறி இடம் மாறி வந்துச்சுன்னா அதுதான் இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இலக்கண போலியை அதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த வார்த்தைகள் மாத்தி வர்றதுனால முன்னாடி வர்றது பின்னாடியும் பின்னாடி வர்றது முன்னாடி வர்றதுனால முன் பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடு. அதனுடைய இன்னொரு பெயர், இலக்கண போலிக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லலாம். இதற்குரிய இன்னொரு பெயர். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு பாருங்க, நம்ம நகர்ப்புறம் சொல்லுவோம் இல்லையா, வாய்க்கால்னு சொல்லுவோம். இது இங்க எப்படி இருக்குது, கால்வாய்ன்னு இருக்குது, தசைன்னு இருக்குது, நம்ம சதைன்னு சொல்லுவோம், கடைக்கண் சொல்லுவோம், அப்ப கண் கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்படி திருப்பி மாத்தி இருக்குது. அப்போ புறநகர்னாலும் பொருள் ஒரே சேம் தான், அது நகர்ப்புறம்னாலும் ஒரே பொருள் தான் கொடுக்குது. வாய்க்கால்னாலும் ஒண்ணுதான், கால்வாய்னாலும் ஒண்ணுதான், தசைனாலும் ஒண்ணுதான், சதைனாலும் ஒண்ணுதான், கடைக்கண்ணாலும் ஒண்ணுதான், கண் கடை உன்னாலும் ஒண்ணுதான். அப்போ பொருள் ஒன்னே ஒண்ணுதான், ஆனா இடம் மட்டும்தான் எடுத்துக்கள் முன்னாடியும் பின்னாடி மாறி மாறி வருது. அப்போ முன்னாடி பின்னாடி இடம், அதாவது கிராமர் பிரகாரம் மாத்தி மாத்தி வந்தாலும் அந்த வார்த்தைக்கான ஒரே பொருளை கொடுக்கறதுனால இது இலக்கண போலி அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, தெரிந்து தெளிவும். வாயில்னா வாசல், வாயில் நம்ம முன்னாடி வீட்டுக்கு இருக்குதானே வாயில் சொல்லுவோம், அதுதான் என்னன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வாசல்னு இருக்குது. அப்ப பாருங்க, இல்லத்துக்குள் நுழையும் வழி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசற்படி, வீட்டுடைய வாசற்படி இருக்குது இல்லையா, அந்த வாசற்படி. இந்த இருக்கிறத என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இல்வாய் என்று, இல்லத்தினுடைய வாய். அப்போ ஒரு வீட்டுடைய வாய் எப்படி நம்ம உடலுக்கு வாய் இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு வீடுன்னு இருந்தா அதற்கு வாசற்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதற்கு தான் என்னன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா இல்வாய். அதுதான் இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். ஆனா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா வாயில் என வழங்குகிறோம். அப்ப வீட்டினுடைய வாசற்படிய வாயில் அப்படின்னு சொல்றதுனால இது ஒரு இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது மாறிதான் இருக்குது. அப்போ மாறி இருக்கிறதுனால அது இலக்கண போலி. அப்போ வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்குல வாசல் என வழங்குகிறோம். அப்போ இது மருவி போயிருக்கு. வாயில் என்பதை, அதாவது இங்க பாருங்க, அதாவது இல்வாய் என்பது என்னன்னு மாறி என்பதுன்னா வாயில்னு வருது. ஏன்னா இல்லத்திற்கு வீட்டிற்கு முன்னாடி இருக்கிறதுனால அது இல்லத்தினுடைய வாயாக இருப்பது இல்வாயின்னு தான் இருக்கணும். அந்த இல்வாய் என்பது என்னவா மாறி இருக்குதுன்னா வாயில்னு இருக்குது. அந்த வாயில் என்பது என்னவா பேச்சு வழக்குல மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வாசல்னு சொல்றாங்க. நம்ம ஊர் பழக்கம், ஊர்ல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வாசலை கூட்டி பெருக்கு நம்ம அப்படின்னு சொல்லுவோம். வாசல் பகுதி இப்போ வீடு இதுதான் பாத்தீங்கன்னா, இதுதான் வீடுன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம என்னன்னு சொல்றோம், வாயில் சொல்லுவோம். ஆனா நாம வாயில்னு சொல்றது வீட்டோட மட்டும் வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாசல் பகுதி தான், இதுதான் வாசல்னு சொல்லுவோம். அப்போ நாம இதை சொல்லணும்னா இதைத்தான் சொல்லணும். ஆனா கிராமத்து புறங்கள்ல பாத்தீங்கன்னா வாசல் என்பது அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காலி இடங்களை தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்போ அப்படியே அது மாறி மாறி போயினதுனால அதை மருவுன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அது மாறி மாறி போயிட்டு இன்னைக்கு புது வார்த்தையாக வாசலாக மாறிடுச்சு இல்லையா, அதுதான் மருவுன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, மருவுனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. எல்லாத்தையும் ஒரே ஒரு முழுமையா நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் நம்ம சுருக்கிறோம். ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அம்மான்னு இருக்குதுன்னா மா அப்படின்னு கூப்பிடுறோம், அப்பான்னு இருக்காங்கன்னா பா அப்படின்னு கூப்பிடுறோம். அப்படிதானே சுருக்குறோம். வார்த்தைகள்லயே நம்ம பேசுற வழக்குல இருக்கின்றது அப்படின்னா இருக்குன்றோம், கீதுன்னு. நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ் படிக்கும் போது அந்த மொழி பாடத்தை, மொழின்னு ஒரு
அந்த படிக்கும் போதே நம்ம படிச்சோம். அப்போ எப்படி வந்து நம்ம வார்த்தைகளை வந்து சுருக்கிடுறோம் இல்லையா? அததான் இங்க சொல்றாங்க. அப்போ எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. எப்படி பயன்படுத்தல? தஞ்சாவூர்னு இருக்குது. அப்ப தஞ்சாவூர் என்ற பெயரை தஞ்சைன்னு சுருக்கிட்டோம். திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் சுருக்கிட்டோம். அப்போ இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறைந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு. அப்போ இலக்கண வழியில இல்லாமல் அதிலிருந்து அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, முறை தவறி நடக்கிறது, வழி தவறி நடக்கிறது, நம்முடைய அந்த பண்பு தவறி நடக்கிறது, ஒரு நடத்தையே நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஒரு மொழிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணத்திலிருந்து அது மாறி பிறைந்து சிதைந்து போச்சுன்னா அதை மருவுன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு கோவை அப்படின்னு கோயம்புத்தூர்னு சொல்றாங்க. குடந்தை இது எந்த ஊர்னு பாருங்க. குடந்தை, எந்தை, அதுக்கப்புறம் போது, அதுக்கப்புறம் சோனாடு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த வார்த்தை அதாவது கிராமரா இல்லாம இலக்கணமாக இல்லாமல் பேசி பேசி சிதைந்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறி இந்த மாதிரி ஆயிடுறதா வந்து மருவு. மாறி மாறி பேசி கடைசியா இந்த மாதிரி வார்த்தைகளாக நிற்கும் போது அது மருவுன்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, தகுதி வழக்குன்னு படிச்சுல, வழக்கு 2 வழக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இயல்பு வழக்கு வந்து 3 வகைன்னு அதை படிச்சு அது உதாரணத்தோட படிச்சுட்டோம். இப்போ 2வது வழக்கு பார்த்தீங்கன்னா தகுதி வழக்கு. தகுதியோடு இருக்கிறது. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவதுதான் தகுதி வழக்கு. அதாவது ஒரு விஷயம் நல்லமா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஜெயிச்சுட்டேன்னு ஒரு வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். வெற்றின்னா அப்படி சத்தம் போட்டு சொல்லுவோமா? தோல்வின்னு அமைதியா சொல்லுவோமா? போயிட்டு காதோட தோத்துட்டே அப்படின்னு சொல்லுவோமா? அதேதான். அப்போ ஒண்ணு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? அப்போ அதுல சக்சஸா இருந்துச்சுன்னா தைரியமா சொல்லுவோம். அது நம்ம ஃபெயிலியரா இருந்துச்சுன்னா அது தைரியத்தோட சொல்ல மாட்டோம். மறைமுகமா அதாவது காதோட சொல்லுவோம். கிட்ட கிட்ட குசு குசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், அமைதியான முறையில அதை சொல்லுவோம். இப்போ வந்துட்டு அதுக்குதான் இது மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தையா நீங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. பாருங்க, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. அப்போ தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்னா இதுவும் 3 வகைப்படும் சொல்றாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இடக்கரடக்கல் அப்படின்றது ஒரு வகை. இன்னொரு வகை பாத்தீங்கன்னா மங்களம். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா குழுவு குறி அப்படின்றது 3 வகையானதுதான் தகுதி வழக்கு. அப்போ முதல் பாருங்க, இடக்கரடக்கல் அப்படின்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை, அதாவது ஒருத்தர்கிட்ட நான் இப்போ 2 பேர் இருக்கும், இல்லாட்டி ஒரு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எதிர்க்க இந்த வார்த்தையை சொல்லவே என்ன செய்ய முடியாது, தகாததுன்னு அது சொல்ல தகுந்த வார்த்தைகள்னு இருக்குது, சொல்ல தகாத வார்த்தைகள் நிறைய இருக்குது. எல்லா வார்த்தைகளும் எல்லாரும் முன்னாடி நம்ம பேச முடியுமா? பேச முடியாது இல்லையா? அப்போ எந்த வார்த்தை தகுதியுடைய வார்த்தையோ அது 1000 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் நம்ம பேச முடியும். ஆனா சொல்லவே தகுதி இல்லை, நான் கூசுதுன்னு சொல்றேன், அந்த மாதிரி சொற்களை நம்ம என்ன செய்ய முடியும்? அது ஒருத்தர் கூட நமக்கு எதிர்க்க இருந்தாலும் நம்ம சொல்ல தயக்கம் இருக்கு இல்லையா? அப்ப தயக்கமா இருக்கிற சொற்களுக்கு தான் இடக்கரடக்கல். அப்ப தகுதியுடைய வேறு சொற்களால் அதை கூறுவோம். அதற்கு மாத்தி வேறு சொற்கள்ல வந்து அது பயன்படுத்துவாங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி வந்து பயன்படுத்துறாங்கன்னா அதுதான் வந்து இடக்கரடக்கல் அப்படிங்கிறாங்க. பாருங்க, கால் கழுவி வந்தான். கால் கழுவி வந்தான்னா நமக்கு ஒரு பொருள் புறம். அது இப்ப பாருங்க, இதுல இருக்கிற வார்த்தைகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு பாருங்க. அதாவது கால் கழுவி வந்தான் என்பது ஒரு உதாரணம். குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இப்ப நம்ம போறோம், வாஷ்ரூம் போயிட்டு வந்தோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துறோமா? அப்ப இது எல்லாம் அதனை சார்ந்ததுதான். இப்போ நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை வந்துட்டு நம்ம கால் கழுவி வந்தான் என்பதை நம்ம அதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குழந்தை வெளியே போய்விட்டது, அதை நம்ம எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்ய மாட்டோம், ஒரு வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். ஒன்றுக்கு போய் வந்தேன், இதையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெளிப்படையாக அதாவது அந்த உண்மையான வார்த்தையை வந்து பயன்படுத்த மாட்டோம். இது எல்லாம் அதற்கு மாறாக தகுதியான சொற்களை கொண்டு பயன்படுத்துறோம். ஆனா இது நம்ம வெளிப்படையாக சொன்னா இது அசிங்கமாக இருக்கு இல்லையா? ஒரு 2 பேர் இருக்கும் போதோ இல்லாட்டி நமக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மதிப்பு இருக்கிறாங்க யாருக்கிட்டையோ, ஒரு வயதில் மூத்தவரோ, அவங்க கிட்ட சொல்லும் போது நமக்கு அது வாய் வந்து கூச்சமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு வெளிப்படையா சொல்ல தகுதியுடைய அதுக்கு மாறுது இல்லையா? அதுதான் வந்து இடக்கரடக்கல் அப்படின்றது சொல்றாங்க. இன்னொன்னு பாருங்க, மங்களம். மங்களமா சொல்லுவாங்க இல்லையா? மங்களகரமான நாள், மங்களகரமா இருக்காங்க, மங்களகரமான பெண் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மங்களகரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப பாருங்க மங்களம்னா என்னன்னு பாருங்க. செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என்று நம் முன்னோர் வந்து கருதுனாங்க. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு மங்களம் இல்லாமல் அமங்கலமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அமங்கலி சுமங்கலம் சுமங்கலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அந்த மங்களமே இல்லாம அமங்கலமா இருந்தா இருக்குதான் சொல்றாங்க இது செத்தார் அப்படிங்குது. அப்போ செத்தார் என்பதை நம்ம எப்படி சொன்னா நல்லதா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா மங்களமாக. செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு அந்த வழக்கத்துல வந்து சொல்றாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு மங்களகரமான விஷயம் நடக்குது, ஒரு துக்க செய்தி வந்து சொல்லும் போது யாராவது சொல்றாங்களா, சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் அப்போ ஒரு நல்ல செய்தி நடக்கிற இடத்துல ஒரு துக்கமான செய்திகளை வந்து சொல்றதுக்கு தயங்கும் போது அதை வந்து எப்படி சொல்லும் போதுன்னா மங்கள சொற்களை கொண்டு பயன்படுத்துவாங்க. எப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க, மறக்குது நம்ம. அப்போ நாம் இக்காலத்தில் இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்றோம் பயன்படுது இப்ப வந்துட்டு. அப்ப முன்னோர்கள் வந்துட்டு செத்தார் என்று சொல்லாமல் துஞ்சினார்னு சொன்னாங்க. ஆனா நாம இப்போ இக்காலத்துல வந்துட்டு இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாதிரி இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை இதுதான் வந்துட்டு மங்களம் சொல்றாங்க. இது வந்துட்டு அமங்கலம்னா சொல்லக்கூடாதது அமங்கலம், சொல்ல வேண்டியதா இருக்கிறத வந்துட்டு மங்களம். அவ்வளவுதான். பாருங்க ஓலை. ஓலைன்னா ஓலை நம்ம ஓலைக்கு நமக்கு அதுக்கு பாருங்க என்ன ஒரு மங்களமான சொல்னு பாத்தீங்கன்னா திருமுகம் தான் ஓலைக்கான பொருள். கருப்பு ஆடு, நம்ம கருப்பு ஆடுல ஊர்ல பார்த்திருப்போம் கிராமப்புறங்கள்ல. ஆனா அது பாக்குறதுக்கு வெள்ளாடுதான், அது வெள்ளாடுதான் அது. அதற்கான பெயர் பாத்தீங்கன்னா அது வெள்ளாடு. ஆனா அது உருவம் எப்படி இருக்கும், கருப்பா இருக்கும். ஆனா அது கருப்பாடுன்னு நம்ம கூப்பிடுறோமா, அதை வெள்ளாடுன்னு தான் கூப்பிடுவோம். அப்போ அது மங்களமா இருக்கா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளக்கை அணைன்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா விளக்கு அணை அப்படின்னா அது ஒரு அமங்கலமான சொற்களமா இருக்குது இல்லையா. அப்போ அமங்கலமா இல்லாம விளக்கை குளிரவை, விளக்கை பூ கொண்டு குளிரவை அப்படின்னு சொல்லுவோம். விளக்கை தனியவை அப்படின்னு சாந்தப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை குளிர்ச்சி படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இது எல்லாம் எப்படிங்கிறது மங்களமான சொற்கள் இருக்குது. சுடுகாடுங்க, சுடுகாடு என்பதுன்னு பாத்தீங்கன்னா அமங்கலம். அப்போ நன்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மங்களமான சொற்களை வந்துட்டு அமங்கலமான சொற்களை வந்துட்டு மாத்தி மங்களமான சொற்களால பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு பொதுவான இடத்துல எல்லாம் இது நம்ம பேசுறதுக்கு ஒரு தயக்கமே இல்லாம பேசக்கூடிய சொற்களாக சொல்றாங்க. அப்ப பாருங்க குழுவுக்குறி அப்படின்னா என்னன்னு பாருங்க. குழுவுக்குறின்னு பாத்தீங்கன்னா பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு 4 பேர் இருக்கீங்க. 4 பேர்ல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வந்துட்டு நம்ம தமிழ் மொழி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து 2 பேருக்கு வந்துட்டு வேற மொழி பேசுறாங்கன்னு அவங்களுக்குள்ள இப்போ ஒரு ரகசியமோ ஏதோ ஒண்ணு பேசணும்னா இப்போ உங்க 2 பேருக்கு அந்த மொழி தெரியல, இப்போ மொழியிலே வச்சுக்கலாமே. அப்போ அந்த மொழி பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள அதை பத்தி பேசிப்பாங்க. அப்போ இன்னொரு 2 பேருக்கு தெரியாது, இக்காலகட்டத்துக்கு சொல்றேன். ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பலர் கூடி இருந்தால் சிலருக்கு மட்டும் தமக்குள்ள செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அப்ப மற்றவர்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே இயலாத வகையில வந்து இவங்க வந்து சொற்களை வந்து பயன்படுத்துவாங்க. பாருங்க, இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து குழுவு குறி. ஒரு குழுவுக்கு மட்டும் பயன்படுத்தும். நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி கா என்ற, இப்போ கா என்ற எடுத்து இது பலர் இருக்கு, அப்ப அதுக்கு முன்னாடி கா போட்டு சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி கூடி இருக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கா போட்டு பழகும். இது பாத்தீங்கன்னா அப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஸ்பீட்ல வந்துட்டு என்ன பேசினாலும் சரி அதுக்கு முன்னாடி கா போட்டு பேசுனா இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அது வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்களுக்கோ அது அதனுடைய மொழி தெரியாதவங்களுக்கோ தெரியாது அப்ப படிக்கும் போது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரிலாம், அதாவது ஆஹ் ஒரு க்ளூ வச்சோ ஒரு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கோடு வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இப்போ அந்த கோடு வேர்டு தான் இதெல்லாம். அப்போ மறைச்சு பேசுறது. அப்போ இவ்வாறு ஒரு குழுவுக்கு மட்டும் பேசுறதுதான் வந்துட்டு குழுவுக்குறி. அது பாருங்க, குழுவுக்குறின்னா பாருங்க, ஒரு பொன்னை பரி என்பது யார் வந்து பயன்படுத்துற குழுன்னு பாத்தீங்கன்னா பொற்கொள்ளர் இருக்காங்க இல்லையா. அதாவது வந்து பொன் நகை செய்பவர்கள், அந்த குழு தானே ஒவ்வொரு குழு. இப்போ பொன் நகை செய்பவங்க ஒரு குழு, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊசி மணி கோக்குறவங்க பாத்தீங்கன்னா அதுல அவங்க ஒரு குழுவா இருப்பாங்க. அப்போ அந்த மொழி பேசுறவங்க அவங்க சில ட்ரெயின்ல எல்லாம் பார்க்கலாம் நீங்க, அவங்க எல்லாம் ஒரு தனியா இருப்பாங்க, ஒரு பாஷையை அவங்க வந்து பேசுவாங்க, ஒரு மொழியை வந்து அவங்க வந்து பேசுவாங்க. அப்போ அதுதான் என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா பொன்னை பரி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பொற்கொள்ளர் பயன்படுத்தக்கூடிய ஒரு
வந்து ஒரு வார்த்தை தான், ஒரு சென்டென்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடையை காடை எனல். ஆடையை காடை எனல் எந்த குழுவினர் பயன்படுதுன்னா யானை மேய்ப்பாளர் இருக்காங்களா, யானை பாகர் பயன்படுத்துவதன் ஆடையை காடை எனல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவும். இது வந்து பாருங்க போலி இப்படியும் கூறலாம். அதாவது இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு சொல்லை பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்குமே ஒன்னைக்கு பதிலாக இன்னொன்னு பயன்படுத்துறது தான் பாக்குறீங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிட்டோம்னா அப்போ நாகரிகத்திற்காக வேண்டிதான் அந்த மறைமுகமாக பயன்படுது. அசிங்கமான வார்த்தையே அசிங்கமா எல்லாமே நல்லதா சொல்லணும்னா அது இடக்கரடக்கல்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்களம் இல்லாத சொற்களை வந்துட்டு மங்களகரமாக சொல்லணும்னா சொல்றது வந்துட்டு மங்களம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழுவுக்குறி என்பதுன்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசுறது தான் வந்து குழுவுக்குறி. புரிஞ்சுதுங்களா? அதாவது நாகரிகமா கருதுனா அது இடக்கரடக்கல், மங்களம் இல்லாமல் மங்களமா சொல்லணும் அது வந்து மங்களம். ஒரு குழுவுக்குறி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குழுவுக்கு மட்டும் தெரியணும், மற்றவங்களுக்கு யாருக்கும் புரியக்கூடாது. இப்படிதான் வந்துட்டு இதனுடைய பொருள்மா. அதுக்கப்புறம் பாருங்க போலின்னா என்னன்னு பாருங்க. போலி போலி எத்தனை வகைப்படும் பாருங்க. போலி என்பது பார்த்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, அறத்தை செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு இது ஔவையாருடைய வாக்கு. யாருடைய வாக்கு? அறத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஔவையாருடைய கூற்றுன்னு சொல்றாங்க. அப்போ அரண் வலியுறுத்தல். அப்போ இங்கு பார்த்தீங்கன்னா அறம், இங்கு பார்த்தீங்கன்னா அரண். அப்போ இரண்டு சொற்களுக்கும் இங்க இம்மு இங்க இன்னு. இதை பாருங்க. வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்றுதான் வந்து அரண் வலியுறுத்தல் என்பது ஒரு அதிகாரம் திருக்குறள்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த தொடரில் பாத்தீங்கன்னா அறம், அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது, ஆனால் பொருள் மாறுபடவில்லை. எதை பத்தி இது ரெண்டுமே வலியுறுத்துனா அறம் செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய எத்திக்கலா இருக்கிறதையோ நம்ம செய்யக்கூடிய அந்த ஈகை குணத்தையோ ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் இது இரண்டு வார்த்தைகளும் பயன்படும். ஆனால் எழுத்துதான் மாறி இருக்குதே ஒழிய பொருள் மாறல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வாறு பாருங்கம்மா. இவ்வாறு ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ ஒரு சொல் இருக்குது. ஒரு சொல்லுக்கு முன்னாடி இல்லாட்டி இடையில இல்லாட்டி கடைசியில இங்க இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலினா என்னன்னா ஒரு சொல் இருக்குது. ஒரு சொல்லுனா இப்ப பாருங்க, இப்போ அறம் இருக்குது இங்க, அதாவது முதல்லையாகட்டும் இல்லாட்டி இடையிலையாகட்டும் இல்லாட்டி இறுதிலையாகட்டும் எங்கேயோ ஒரு எழுத்து வந்துட்டு ஒரு எழுத்து மாறி இருக்குதான், அதுக்குதான் போலின்னு சொல்றாங்க. அப்போ போலி என்பது அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சொல் என்பது போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. அப்போ போலி என்னும் சொல் வந்து எதிலிருந்து தோன்றியது என்று கேட்டால் போல இருத்தல். அது போல இருத்தல் அப்படின்ற சொல் இருந்துதான் தோன்றியதுன்றாங்க. அப்போ போலி எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். பாருங்க, இது எல்லாமே 3 வகை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி என்னன்னு பார்த்தீங்கன்னா உதாரணம் பாருங்க. பசல் முதல்ல இருக்கிற எழுத்து மட்டும்தான் மாறி இருக்குது, ஆனா அதனுடைய பொருள் வந்துட்டு மாறல. பாருங்க, பசல், பைசல். இங்க பா இருக்கு, இங்க பை இருக்கு, ஆனா பொருள் வந்து ஒரே மாதிரி தான் கொடுக்குது. இங்க மஞ்சு மா இருக்கு, இங்க மைஞ்சு இருக்குது. அப்போ முதல் எழுத்து மட்டும் மாறி இருக்கு. மயல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மையல் அப்படி இருக்குது. அப்போ முதல் எழுத்து மட்டும் மாறி இருக்குது. ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் ஆனால் பொருள் வந்து மாறவில்லை. பசல் என்பது பைசல் என்றும், மஞ்சு என்பது மைஞ்சு என்றும், மயல் என்பது மையல் என்றும் ஒரே மீனிங்கை தான் கொடுக்குது. அதனால இது பொருள் மாறாததுனால இது முதற்போலி. எழுத்து மட்டும் மாறி இருக்குது, ஆனா பொருள் மாறலன்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒரு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவதுதான் வந்து முதற்போலி. பாருங்க, ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்து அமைஞ்சு ஆனா ஒரே ஒரு பொருளை கொடுத்தா அது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா முதற்போலி அப்படின்றாங்க. முதல் எழுத்து மாறி இருந்தாலும் பொருள் ஒரே மாதிரி கொடுத்தா அது முதற்போலி. இப்ப இரண்டாவது எழுத்து மாறி இருந்தது, அதுவும் பொருள் கொடுச்சுன்னா அப்ப இடைப்போலின்றாங்க. பாருங்க, அமைச்சு, அமைச்சு, அமைச்சு. இது பாருங்க, மா இங்க மை, அமைச்சு, அமைச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர்.
ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறவில்லை. அமைச்சுனாலும் ஒண்ணுதான், அமைச்சுனாலும் ஒண்ணுதான், இளைஞ்சினாலும் ஒண்ணுதான், இளைஞ்சினாலும் ஒண்ணுதான். அப்போ எழுத்து தான் மாறி இருக்குதே ஒழிய அதனுடைய பொருள் மாறல. அப்போ இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய அந்த இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலியாகும். அதாவது இடையில எழுத்து மாறி இருக்குது, ஆனா அதன் பொருள் மாறல. அங்க முன்னாடி எழுத்து மாறி இருந்தது, அதுவும் பொருள் மாறல. அதனால இடத்தினுடைய அமைப்பின் அடிப்படை தான் அது முதற்போலியா, இடைப்போலியா, கடைப்போலியான்னு சொல்றமே ஒழிய, ஆனால் போலி என்பது அந்த ஒரு எழுத்து மாறி இருந்தாலும் பொருள் மாறினா அது போலிமா. அதுக்கப்புறம் பாருங்க கடைப்போலி. இப்ப பாருங்க அகம், அகன், இங்க இம் இருக்கு, இங்க இன் இருக்கு. நிலம், நிலன், இங்க இம் இருக்கு, இங்க இன் இருக்கு. முகம், முகன், இது பாருங்க இம் இருக்கு, இங்க இன் இருக்கு. பந்தல் இருக்கு, பந்தர் இருக்கு, இங்க இல் இருக்கு, இங்க இர் இருக்கு. சாம்பல், இல் இருக்கு, சாம்பர், இர் இருக்கு. ஆகிய சொற்களில் இறுதியுள்ள இது பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லா வார்த்தைகள்லையும் கடைசியில் எடுத்து மாறினாலும் ஆனா அதனுடைய பொருள் மாறல. அப்போ இவ்வாறு ஒரு சொல்லினுடைய இறுதியில் இருக்க வேண்டிய கடைசியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்தை அமைத்து அதே பொருள் தருவது அது கடைப்போலி ஆகும். அக்ரிணை. இப்போ அக்ரிணை நம்ம படிப்போம். உயர்திணைனா யாரு? 5 அறிவு உள்ளதெல்லாம் 6 அறிவு உள்ளதெல்லாம் உயர்திணை. அக்ரிணை என்பது 5 அறிவு கொண்டது. அப்போ அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்துக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 அறிவு கொண்டதான் அக்ரிணைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பெயர்கள்ல இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக ஒரு அந்த அக்ரிணை பொருள் இருக்குது இல்லையா? அதனுடைய இறுதி எழுத்து வந்துட்டு மகர எழுத்துல அமைஞ்சிறதுக்கு பதிலாக நகர எழுத்து கடைப்போலியாக வரும். அப்போ அக்ரிணைக்கு அக்ரிணை என்ற பொருட்கள் ஒரு டேபிள் இருக்கு, ஒரு அதாவது நாற்காலி இருக்குதுன்னா அதனுடைய கடைசி எழுத்து வந்துட்டு மகரத்திற்கு எழுத்திற்கு பதிலாக நகரம்னு கடைப்போலியாக வரும் சொல்றாங்க. அப்போ லகரம் என்ற எழுத்திற்கு பதிலாக ரகரம் என்ற கடைப்போலியாக வரும்ன்றாங்க. அதாவது உயர்திணைக்கு கிடையாது, அக்ரிணைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் அக்ரிணைக்கு இறுதி எழுத்து மட்டும்தான். மகரத்திற்கு பதிலாக நகரமும் லகரத்திற்கு பதிலாக ரகரமும் கடைப்போலியாக வரும், இறுதி எழுத்து சொல்றாங்க. இப்ப பாருங்க முற்றுப்போலி. முற்றுப்போலின்னு பாருங்க மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 3 வகை மட்டும் கிடையாது, இன்னொரு வகையான போலியும் இருக்குது. அது என்னன்னு பாருங்க. 5, 5. அப்போ 5 என்பது 5 ஐ இந்து 5ன்னு இருக்கா? இங்க பாருங்க ஆ இஞ்சு 5. இச்சொற்களை நோக்குங்கள். இதில் 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லின் போலி வடிவம், அதனுடைய டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனுடைய போலி வடிவம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5. எதனுடைய டூப்ளிகேட்? 5னுடைய டூப்ளிகேட். ஆனா நம்ம எழுதும் போது இலக்கணத்தோடு 5ன்னு தான் எழுதுவோம். ஆனா 5 ரூபான்னு சொன்னாலும் கொடுப்பாங்க, 5 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுப்பாங்க. அப்போ இதனுடைய டூப்ளிகேட் தான் இது 5. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 5 என்ற சொல்லின் உள்ள எழுத்துக்கள் அனைத்துமே வேறுபட்டிருக்கு பாருங்க. ஐ கிடையாது, ஆ இருக்கு. இந்து கிடையாது, இஞ்சு இருக்கு. தூ கிடையாது, சு இருக்கு. அப்ப 3 எழுத்துக்களுமே மாறி இருக்கிறதுனால அனைத்து வேறுபட்டு இருந்தாலும் அஃது 5 என்னும் பொருளையே கொடுக்குது. 5 ரூபாய் கொடுங்க அப்படின்னாலும் கொடுப்பாங்க, 5 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுப்பாங்க. அப்போ பொருள் மாறலை, ஆனா எழுத்து மட்டும்தான் மாறி இருக்குது. எத்தனை எழுத்து? 3 எழுத்துமே மாறி இருக்குது. 3 இடங்களும் மாறி இருக்குது. முதல், இடை, கடை 3 இடத்திலேயும் மாறி இருந்து அது பொருள் கொடுத்தால் அது முற்றுப்போலி. இவ்வாறு ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்து வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எழுத்து இருக்கணும், ஆனா மொத்த எழுத்துக்களுமே மாறி இருந்து அது பொருள் கொடுத்தா அது என்னது? முற்றுப்போலின்னு சொல்றாங்க. கற்பவை கற்றபின் மூவகை போலிகளிலும் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களாக மாறுகின்றன என்பதை அறிந்து தொகுக்க சொல்லியிருக்கிறாங்க. படிச்சதை ஞாபகம் வச்சுக்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது ஒரு நம்ம எப்படி மேக்ஸ் சம்ஸ் போட்டு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம கிராமரும் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்கம்மா, பாருங்க இதெல்லாம் உங்களுடைய மதிப்பீடு நீங்க செய்யக்கூடிய பயிற்சி வினாக்கள். பாருங்க மொழியை ஆழ்வம் மட்டும் பாருங்க. கேட்க சொல்லியிருக்காங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சினுடைய ஒளிப்பதிவை கேட்டு மகிழ் ஆடியோ ரெக்கார்டு இருக்குது இல்லையா? அதை கேட்க சொல்லியிருக்காங்க. அவருடைய பேச்சை பசும்பொன் யாருடையது? பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சு
ஆடியோவா இருக்கும், ஒளிப்பதிவு இருக்கு இல்லையா, அதை கேட்டு மகிழ சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்று பற்றி 2 நிமிடம் பேச சொல்லியிருக்காங்க. எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல்னா யாருன்னு பாருங்க. அவரை பத்தி 2 நிமிஷம் பேச சொல்றாங்க. கப்பலோட்டிய தமிழர். கப்பலோட்டிய தமிழரை பத்தி பேசணும். அந்த படம் பார்த்தீங்களா இல்லையான்னு பாருங்க. அந்த படத்தை பாருங்க. இன்னொரு படமும் உங்களுக்கு சொல்லணுங்க. அதாவது இந்த டைட்டானிக் கப்பல் இருக்குது இல்லையா, அந்த மூவியும் வந்து பாருங்க. டைட்டானிக், அந்த மூவியும் பாருங்க. அதை எதை பேஸ், அது ஏன் அதை பார்க்க சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்க. ஏன்னா அதுவும் வந்துட்டு வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு படம் தான் அது. அதை பத்தி ஏன் வந்து ஒரு பேசு பொருளாக இன்னைய வரைக்கும் இருக்குதுன்னா அதை பத்தி அந்த படத்தை முழுசாக பாருங்க. அந்த படத்தையும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு மறந்துட்டேமா. அந்த படத்தையும் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சொல்ல கேட்டு எழுதுக. நான் சொல்றேன், நீங்க எழுதுங்க. அவன் எங்குள்ளான் என எனக்கு தெரியவில்லை. வீடுகள் தோறும், இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் நீங்க எழுதுறது வந்து ஒரு பொருள்ல வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல சொல்ல எழுதுறது. அதுக்கு அந்த எழுத்து பயிற்சி வரும் இல்லையா, அதுக்காக தான் பிழையில்லாமல் எழுதக்கூடிய ஒரு அந்த பழக்கம் வர்றதுக்காக. அறிந்து பயன்படுத்துவோம். ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல 3 பகுதிகள் வந்து இருக்குமா. அதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுவாய், ஒரு பயனிலை, ஒரு செய்யப்படு பொருள். அதாவது எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செய்யப்படு பொருள்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு தொடர்ல யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவதுதான் எழுவாய். இப்ப யாருன்னு கேட்டா அவன் ஒரு பையனை சொல்லும். எதுன்னு கேட்டா ஒரு பொருளை சொல்லும். எவைன்னு கேட்டா இந்த மாதிரி கேள்விக்கு இதெல்லாம் கேள்வி தானே. யார், எது, எவை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு பதிலாக எது அமைதோ அதுதான் வந்து எழுவாய். அப்ப எழுவாய்க்கு உதாரணம் பாருங்க. நீலன் பாடத்தை படித்தான். அப்ப நீலன் என்பது ஒரு பையனுடைய பெயர். அதன் பாடத்தை படித்தான். யார் படித்தான்? நீலன் படித்தான். எதை படித்தான்? பாடத்தை படித்தான். எவை படித்தான்னா எது படித்தான்னா பாடத்தை படித்தான். இது எல்லா கேள்விக்கு விடையாக அமைவதுதான் வந்து எழுவாய். பாரி, யார் பாரி அப்படின்னா இவன் தான் பாரி அப்படின்னு சொல்லவில்லை. அப்போ பாரி என்பது ஒரு பையனை குறிக்கிறது. புலி ஒரு விலங்கு. எது புலின்னு சொல்றேன், எவை புலின்னு சொல்லல. அப்போ புலி ஒரு விலங்குன்னு சொல்லிட்டுதான் கேள்விக்கு விடையாக அமைவதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்னா எழுவாய். இத்தொடர்களில் நீலன், பாரி, புலி ஆகியன எழுவாய்கள். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு தொடரை வினை, வினா. வினைனா என்னது, நம்ம செய்யக்கூடிய செயல். வினானா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கக்கூடிய கேள்விகள், கொஸ்டின். அதுக்கப்புறம் பெயர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயர்கள். அதாவது வந்து அதுதான் வந்து எழுவாய். அப்போ ஆகியவற்றை ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பதில் பயனில்லை. இப்போ இதை கொண்டு ஒரு வேலையையோ, ஒரு கேள்வியையோ, ஒரு பெயரையோ ஆகியவற்றில் எதையாவது ஒன்றை கொண்டு முடிச்சு வச்சாதான் பயனில்லை. ஒரு செயல், அதுதான் வந்து பயனில்லைன்னு சொல்றாங்க. அப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினான். யார் கட்டினான்னு கேக்குறாங்கன்னா கரிகாலன் கட்டினான். எதை கட்டினான்னு பாத்தீங்கன்னா கல்லணையை கட்டினான்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இவங்களை கொண்டு ஒரு செயலை செய்ய வைப்பதுதான் பயனிலை அப்படின்னு சொல்றது. கரிகாலன் கல்லணை கட்டினான். கரிகாலன் யார்? கரிகாலன் ஒரு மன்னன். முடிஞ்சிச்சுங்களா. அப்போ பயனிலைனா என்னன்னு பாருங்க. இத்தொடரில் கட்டினான், யார், மன்னன் ஆகியன பயனிலைகள். இங்க பாருங்க, கட்டினான். யார் கட்டினான்? கரிகாலன் கட்டினான். எதை கட்டினான்? கல்லணையை கட்டினான். அப்ப கட்டினான் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செயல், அது பயனிலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யார், யார் என்பது கரிகாலன் என்பது யாருன்னு கேக்குறாங்க இல்லையா. அப்போ யார் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயனிலை. கரிகாலன் ஒரு மன்னன், அதெல்லாம் ஒரு செயல் தானே. அப்போ மன்னன் என்பது ஒரு வேலை தான். அது ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு அது ஒரு வேலைதான். அதுதான் வந்துட்டு அப்போ அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயனிலைகள், நம்மளுடைய செயல்கள்னு வச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். அதாவது யாரை, எதை, எவற்றை, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த 3 கேள்விகளுக்கு எது வந்து வினா, இதெல்லாம் கேள்வி, இதுக்கு எல்லாம் வந்து எது வந்து ஆன்சராக விடையாக வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படு பொருளாக இருக்குதான்னு சொல்றாங்க. எது செய்யப்படு பொருள்னா எப்படின்னு பாருங்க. செய்யப்படு பொருள், நான் கவிதையை படித்தேன். எதை படித்தேன் கேக்குறாங்களா, கவிதையை படித்தேன் சொல்றாங்க. என் புத்தகத்தை எடுத்தது யார்? அதாவது என் புத்தகத்தை எடுத்தது யாருன்னு சொல்ல. அப்ப புத்தகத்தை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யப்படு பொருள்.
அதுக்கப்புறம் நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். நெல்லிக்கனியை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இத்தொடரில் கவிதை, புத்தகம், நெல்லிக்கனி ஆகியவை செய்யப்படு பொருளாக மாறி உள்ளது. இங்க ஒரு செய்யக்கூடிய பொருளாக மாறி உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது நான் படிக்கிறேன். எதை படிச்ச? கவிதையை படித்தேன். எடுத்தது எதை எடுத்த? புத்தகத்தை எடுத்தேன். என்ன தந்த? நெல்லிக்கனியை தந்தேன். அப்போ யாருக்கு தந்த அப்படின்னு சொல்றது அது அடுத்த கேள்வி. அப்ப இது எல்லாம் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு செய்யக்கூடிய பொருளாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, பின்வரும் தொடர்களை எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் என பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வீரர்கள் நாட்டை காத்தனர். அப்போ இதுல எழுவாய் எது, பயனிலை எது, செய்யப்படு பொருள் எது? அப்ப அந்த கேள்விகளை கொண்டு நீங்க இங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இங்க விடை கிடைக்கும். அதுல இருந்து இங்க எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 5 வாக்கியங்கள் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எது எழுவாய், எது பயனிலை, எது செய்யப்படும் பொருள்னு கண்டுபிடித்து எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் ஆகிய 3ம் அமையும்படி 5 தொடர்களை வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு உங்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. நான் விரும்பும் தலைவர், உங்களுக்கு பிடித்த தலைவரை பற்றி கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மொழியோடு விளையாடு. இடைச்சொல் பார்த்தீங்கன்னா கூ சேர்த்து தொடரை எழுத சொல்லுங்க. இடைச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூ. அந்த கூ என்ற எழுத்தை சேர்த்து ஒரு தொடர் உருவாக்க சொல்றாங்க, எழுத சொல்றாங்க. பாருங்க, வீடு சென்றான். வீடு, அப்போ சென்றான். அப்போ கூ என்ற எழுத்து இடை எழுத்தாக இங்க சேர்த்து, அப்போ வீடு கூட்டல் கூ கூட்டல் சென்றான். அப்போ வீட்டுக்கு சென்றான். அப்போ அதனுடைய சென்டென்ஸா ஒரு தொடரை எழுத சொல்றாங்க. அதுதான் ஒரு சென்டென்ஸ். அப்போ அதே மாதிரி பாருங்க, மாடு புல் கொடுத்தார். அப்போ எதற்கு புல் கொடுத்தார்? அப்போ இது நீங்க எழுத சொல்றாங்க. பாட்டு கூட்டல் பொருள். இதெல்லாம் நீங்க இப்போ மொழியோட விளையாடுன்ற பயிற்சி உங்களுக்கு பயிற்சியா கொடுத்துருக்காங்க. இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. கண், மண், விண், பண் இருக்குது. அதுக்கப்புறம் இங்க அழகு, உண்டுன்னு இருக்காங்க. இந்த 2 சொற்களையும் எடுத்து இப்படி ஒரு புதிய சொற்களை உருவாக்குறாங்க. பாருங்க, கண் அழகு, கண்ணழகு, கண் உண்டு அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி இருக்கிற சொற்களையும் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, அகம் என முடியும் சொற்களை எழுதுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நூலகம், அகம்னு வருதா? அப்போ நூலகம் என்ற சொற்கள் அகம் என்ன சொற்களை தான் முடியுது. அந்த மாதிரி இன்னும் மீதி இருக்கிற சொற்களை உருவாக்கி எழுத சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கோடிட்ட இடங்களை தமிழ் எண் கொண்டு எழுதுக. தமிழ் எண்கள், தமிழ் எழுத்து இருக்கு. தமிழ் எண்களின் எழுத்து நம்ம படிக்கிறது அரேபியன், அதாவது அரபு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எழுதுற 1 2 3 எழுதுறதுலே 1 2 3 அது தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. தமிழ் எழுத்துக்கள் இப்ப திருக்குறள்ல எத்தனை பால்கள் கொண்டதுன்னு கொடுத்துருவாங்க. அப்ப இது எந்த எண்ணை குறிக்குது? என்ற எழுத்து அப்படின்றது தான் இங்க கொடுத்தாங்க. அப்ப எனது வயது தமிழ் எழுத்தை எண்ணை கொண்டு நிரப்ப சொல்றாங்க. அப்போ தமிழ் எண் 1லிருந்து உங்களுக்கு ஒரு 50 வரைக்கும் தெரிஞ்சிருக்குங்க, இல்லை 10 வரைக்கும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு உன்னுடைய வயது என்னன்னு சொல்லிட்டு தமிழ் எண்ணை கொண்டு எழுத சொல்லியிருக்காங்க. நான் படிக்கும் வகுப்பு என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னு அந்த வகை எண்ணில் எழுத சொன்ன தமிழ் எண்ணில் இதெல்லாம் தமிழ் எண்ணை கொண்டு எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, குறிப்புகளை கொண்டு தலைவர்களின் பெயர்களை கட்டங்களில் இருந்து கண்டுபிடித்து எழுதுக. குறிப்பு எங்க கொடுத்துருக்காங்க? இதுங்கெல்லாம் குறிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்களை எழுத சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த கட்டத்துக்குள்ள வரவங்களை பத்தி. அதுக்கப்புறம் நிற்க அதற்கு தக. என் பொறுப்புகள், விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாற்றை அறிந்து போற்றுவேன். அதாவது விடுதலை நாடு விடுதலைக்கு போராடின அந்த வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வீரர்களுடைய வரலாற்றுகளை தெரிந்து கொண்டு அவர்களை நான் போற்றுவேன் அப்படின்றது இந்த பாடத்தின் படித்ததின் வாயிலாக என்னுடைய பொறுப்புகள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொறுப்புகள் தெரிஞ்சுக்கிட்டு என் பொறுப்புகளை நான் என்ன செய்வேன்? செயல்படுத்துவேன், மதிப்பேன் அப்படின்றது தான் நிற்க. நீ படிச்ச பிறகு அதெல்லாம் நிற்கத்தக அப்படின்னு சொல்றாங்க. படிச்சது இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலையே போகாம, நாட்டுப்பற்றுனா என்னன்னு தெரியாம, மொழி பற்றுனா என்னன்னு தெரியாம, இயற்கைனா என்னன்னு தெரியாம அப்படியே கண்மூடித்தனமா படிச்சுட்டு போறது இல்லாம, படிச்சது இதெல்லாம் நம்ம இந்த பாடத்துல படிச்சோம், இது எல்லாம் நமக்கு இவ்வளவு வலியுறுத்திருக்கு,
இவ்வளவு உணர்த்தி இருக்குது, இயற்கையால நமக்கு இவ்வளவு பலன்கள், நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நாடு விடுதலைக்காக போராட்டதுனால நம்ம இன்னைக்கு நாட்டை இப்படியெல்லாம் நம்ம கண்மூடித்தனமா ஒரு மாயை உலகத்துல இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணதுனால அவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்துறோம். நம்மளே இப்படி இருக்கிறோம்னா அவங்க எத்தனை தியாகங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில நடப்பீங்க. இதுதான் என்னுடைய பொறுப்புன்னு சொல்றாங்க. தலைவர்களின் அரிய பண்புகளை உணர்ந்து பின்பற்று. நம்முடைய தலைவர்கள் இருக்காங்களே, நம் நாட்டுக்காக தேசியத்தை காக்க தலைவர்கள் காற்று தலைவர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய அரிய பண்புகள் ஒவ்வொருத்தருக்குடைய ஒரு பண்புகள் இருக்கு இல்லையா, அந்த பண்புகளை உணர்ந்து அவர்களை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அம்பேத்கரை படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூலித்தேவரை படிக்கிறீங்க. அப்போ அவங்களும் ஒரு தனி பண்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பண்புகளை நானும் நல்ல விஷயங்கள் எடுத்துப்போம் இல்லையா, அந்த பண்புகளை எடுத்து பின்பற்றுவேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கலை சொல் அறிவும். கதைப்பாடல் பேலட், கதைப்பாடல் அதாவது நாட்டுப்புற இலக்கியம் சொல்லுவாங்கள, பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு பேலட்னா கதைப்பாடல். அதுக்கப்புறம் பாத்தீங்க கரேஜ். கரேஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா துணிவு, தைரியம் சொல்லுவேன் இல்லையா, அதான் வந்துட்டு கரேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியாகம். தியாகம்னா என்ன சொல்றது, ஒருத்தருக்காக நம்ம வந்துட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து தியாகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் மேதை. அரசியல் மேதைன்னா ஜீனியஸ், அதாவது பொலிட்டிக்கல் ஜீனியஸ், அதாவது வைஸ் பீப்புள், அதாவது ஞானிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களதான் வந்து என்னன்னா அரசியல் மேதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுவாங்க இல்லையா, பேசுறது பேச்சாற்றல் கொண்டவங்களை அவங்க தான் வந்து சொன்னேன் எலக்யூஷன், அதாவது வந்து பேச்சாற்றல், மேடை பேச்சாளர்கள் வந்து எலக்யூஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒற்றுமை. ஒற்றுமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி. ஒற்றுமைனா யூனிட்டி. அதுக்கப்புறம் முழக்கம், முழங்குவாங்க இல்லையா, அதாவது வந்தே மாதரம் பாடல்கள் எல்லாம் முழக்கம் தான். அது ஒரு அமைதியான முறையில போராட்டம் பண்றாங்க, முழக்கமா இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்லோகன் தான் வந்துட்டு முழக்கம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க சமத்துவம். சமத்துவம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்வாலிட்டி. சமத்துவம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்வாலிட்டி. இதுதான் வந்துட்டு கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க இணையத்தில் காண சொல்லியிருக்காங்க. அதாவது படிச்சோம் இல்லையா, படிச்சோம்னா எதை பத்தியுமே தெரியாம, அதுதான் உங்களுக்கு அந்த வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களுடைய படத்தை வந்து நான் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு படத்தை வந்து பார்க்க சொன்னேன் இல்லையா, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எப்படியெல்லாம் அவர் இன்னல்கள்லாம் சந்திச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா நம்ம பாடத்தை தாண்டி நம்ம ஒரு கதையாக பாடமாக ஒரு கண்ணில் பார்க்கும்போது அது நமக்கு நல்ல ஒரு காட்சியில் இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி தெரியும் மனசுல வந்து நிலை நிறுத்தும் இல்லையா. அதனால வ.உ.சி. சிதம்பரனுடைய வாழ்க்கை குறிப்புகளை இணையத்துல தேடி அதை பத்தி ஒரு நோட்ஸா வந்து உங்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தை பத்தி இன்னும் நல்ல ஒரு டீப்பா நல்ல புரிதல் ஒரு ஏற்பட்டு உன்னால வந்துட்டு எவ்வளவுலாம் உன்னால தெரிஞ்சுக்க முடியுது, ஒருத்தர் தேடி எவ்வளவுலாம் நீ தேடுற எல்லா அந்த ஸ்கில்ஸும் வந்து கிடைக்கணும். தேடுற ஸ்கில் கிடைக்கும், அவரை பத்தி தெரிஞ்சுப்பேன், எப்படி எல்லாம் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பேன், எங்க தேடணும் எப்படி தேடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற அந்த வழிமுறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுனா அப்போ இந்த சின்ன வயசுல இதெல்லாம் நீங்க பழகுனீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க படிக்க வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜீனியஸா நீங்க ஆகலாம். அதாவது அடுத்தவங்களை பார்த்து நீங்க விளக்காம உங்களை விளக்குற மாதிரி நீங்க வந்துட்டு உருவாகலாம். அதுக்காக தான் இந்த பயிற்சிகள்லாம். இந்த பயிற்சிகளையே நீங்க செஞ்சீங்கன்னாவோ கற்றதுலயே நீங்க நின்றீங்கன்னாவோ யாரை பார்த்து நீங்க விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரை பார்த்தையும் என்னைக்கும் என்ன செய்யாதீங்க, விளக்காதீங்க. உங்களுக்கு நீங்க தான் எப்பவுமே என்ன செஞ்சுக்கணும், உங்களையே நீங்க வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். உங்களை பார்த்து நீங்களே வியந்து கொள்ளணும். அந்த மாதிரிதான் இருக்கணும். யாரை பார்த்து என்ன செய்யக்கூடாது. இப்ப அப்படிதானே இருக்கீங்க, பார்த்தா சிரிச்சா வியக்குறீங்க, பேசுனா வியக்குறீங்க, நடந்தா வியக்குறீங்க. எந்த மாதிரி படிச்சிருந்து படிச்ச அறிவுல நடக்கிறீங்களா இல்லையானே தெரியல. கொஞ்சம் புத்தியோட என்ன சொல்றது, அறிவுக்கு வேலை படிச்சவங்களும் அப்படிதான் இருக்காங்க, படிக்காதவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அந்த அறிவுபூர்வமா சிந்திக்கிற திறமையே இல்லாம ஒரு மாயை உலகத்துலதான் நாம் இருந்திருக்கோம். அதனால யாரும் வந்துட்டு யாருக்கும் சில இடத்துல பாக்குறேன், அதை நான் சொல்லியே தீரணும். ஒரு சில விஷயங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பெரியவங்க கூட காலில் விழுறாங்க. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு வாங்கவே வராங்கன்னே வச்சுக்கோங்க, அதை கொடுங்க. ஆனா அவங்க உங்க கால் வந்து விழும்போது உங்களுக்கு வெக்கமா இல்ல, காலில் விழறவங்களை கூட தடுக்கணும்னு கூட ஒரு எண்ணம் வரல. அவங்க எவ்வளவு வயது இருந்தாலும் என்னதான் வயதுக்கும் ஒரு அதாவது வசதிக்கும் வயதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குது. நான் இப்போ நான் ஒரு பொருள் கொடுக்குற இடத்துல நான் இருக்கேன், என்னை விட வயதில் மூத்தவர் என்கிட்ட ஏதோ ஒரு பொருள் வாங்க வராரு. ஆனா அந்த பொருள் அவருக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாகவே அரிதாகவே இருக்கட்டும், ஆனா அவர் என் காலில் வந்து விழும்போது ஒரு கூச்சம் இருக்காது, ஒரு என்ன சொல்றது,
ஒரு 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 தடுக்கணுன்ற எண்ணம் வராது. அப்படியே நிக்கிறது. என்ன நீங்க என்ன கடவுளா? ஒருத்தர் வந்து வியறதுக்கு நீங்க எல்லாருக்கும் குடுக்குற வள்ளலா? இது சக்தியா? என்ன நீங்க சராசரி மனிதன். அவ்வளவுதான். அவங்க அவங்களோட திறமையால, அவங்க அவங்களோட ஒரு சூழ்நிலையாலே, அவங்களோட ஏற்றத்தாழ்வால முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்காக நீங்க ஒரு வயசு வித்தியாசம் பார்க்குறோம். எத்தனையோ வயதானவங்க போயிட்டு கால்ல விழுறாங்கன்னா, வெட்கமே இல்லாம, கூச்சமே இல்லாம கால்ல விழ வச்சு பார்க்குறீங்க. நம்ம என்ன சொல்லணும், எப்பவுமே தன்மானம், ஒரு சுயமரியாதைன்னு ஒண்ணு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல? அடுத்தவங்க கால்ல விழறதுக்கா நம்ம வந்து தரம் தாழ்ந்து போய் கிடக்குறோம். இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. யார் கால்ன்னு சொல்றேன் பாரு. கடவுளினுடைய காலை தவிர, பெற்றோருடைய காலை தவிர, எப்படியாப்பட்டவங்க யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எவனாக இருந்தாலும், அவங்க கால்ல தயவு செஞ்சு அந்த கால்ல விழுற பழக்கத்த மட்டும் கத்துக்கவே கத்துக்காதீங்க. எதுக்காக கால்ல விழணும் சொல்லுங்க? உங்ககிட்ட இல்லன்ட்டு யார்கிட்ட போய் கையேந்தி நிக்கணுன்றதுக்காக கால்ல விழுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கால்ல விழுறது கடவுள் கடவுள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போனா அங்க போயிட்டு பூசாரி கால்ல போய் விழுறது. அவர் என்ன கடவுளா? அப்ப கடவுளுக்கும் பூசாரிக்கு என்ன? அவரு பூஜை பண்றாரு. நீங்களும் பூஜை பண்ணலாம். அவர விட நீங்க பல மடங்கு ம அற்புதமான வழியில வந்து கடவுளுக்கு பூஜிக்கலாம். அப்போ அவர் பூசாரி என்ன கடவுளா? அதனால மனுஷனையும், கடவுளையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கோங்க. அதாவது குடுக்குறதுனால வந்துட்டு ஒரு உதவிய ஒழிய, அவர் ஒண்ணும் கடவுள் கிடையாது. அவர் கால்ல விழறதுக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். யாரும் உன்னை பாராட்டவில்லைன்னா, உனக்கு நீயே பாராட்டிக்கொள், கைக்குலுக்கிக் கொள். உன்னை கைக்குலுக்க யாருமே இல்லைன்னா, யாருடைய கவிதைன்னு போய் பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நடக்குறாங்க. இந்த காசுக்காக போயிட்டு எவ்வளோ கீழ்நிலையில போணுமோ, பதவிக்காக போயிட்டு எவ்வளோ கீழ்நிலைன்னு போணும். தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் இல்லவே இல்லையா? சீன்ற மாதிரி இருக்குது. அதனால பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு விஷயத்த பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டுன்னா, இதெல்லாம் நமக்கு தகுதி இல்லாததுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க. யார பார்த்து விழுந்து பார்க்குறீங்கன்னா, ஒண்ணும் நான் சொல்றது அத மட்டும் கேட்டுக்கோங்க. யார பார்த்து விழுந்து பார்க்குறீங்கன்னா, பணத்த பார்த்துட்டோ, நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறவங்களோ, நல்ல வெள்ளையா துணிய போட்டு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தெல்லாம் வியக்காதீங்க. வசதியா இருக்கிறவங்கள பார்த்து வியக்காதீங்க. நல்லா படிச்சுட்டு, பண்போட, அறிவோட, படிச்ச வழியில நடக்குறாங்க பாருங்க. அந்த உதவி மனப்பான்மை இருக்கு பாருங்க. அவங்க கிட்ட அவங்கள பார்த்து வியந்து பாருங்க. படிச்சவங்கள கண்டு வியந்து பாருங்க. அந்த படிப்பால தலகணத்தோட இருக்கிறவங்க இல்ல. அந்த படிச்ச வழியில நிக்கிறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து வியந்து பாருங்க. அவங்கள பார்த்து வியந்து நாமளும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு தோணும். ஆனா மத்தவங்கள பார்த்துலாம் வியந்தே பார்க்காதீங்க. உங்கள விட உங்களுக்கான மிகப்பெரிய சக்தியோ சரி, உங்களுக்கு நீங்க தான் சமம். அததான் நான் சொல்லுவேன். யாரையும் பார்த்து வியந்தே பார்க்காதீங்க. எப்படியான மாழையான உலகத்துக்கு போறீங்க. எப்படிதான் இது நாடு என்ன கதி ஆகுமோன்னு இருக்குது. அது படிச்சவங்களாகட்டும், படிக்காதவங்களாகட்டும், தவறான முறையில தான் போயிட்டு இன்னைக்கு நாடு வந்துட்டு வழிநடத்தப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய என்னுடைய பார்வையில. இத முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்ச நீங்களே இப்படி இருக்கீங்க. ஒரு 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 ஆசிரியரா இருக்கிற நானே அப்படி இருந்தேனா, நான் என்னுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஆசிரியர் நான் அந்த மாரி ஒரு ஒரு தற்குறித்தனமாகவோ, இல்ல ஒரு மூடத்தனமாகவே நான் ஒரு மூட பழக்கத்த நான் உங்களுக்கு புகுத்தினேன்னா, என்னுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குதுன்னா, நான் உங்களுக்கு அப்படி தானே சொல்லி தருவேன். அப்படி ஒரு ஜெனரேஷன் தானே நான் உருவாக்குவேன். அதனால, நம்ம சரியா இருந்தா தான் நம்மளுக்கு பின்னாடி அதான் சொல்லுவாங்க பழமொழி வந்து, "முன்னேறு சரியா போனா, பின்னேறு சரியா போகும்ன்னு" சொல்லிட்டு. எதுக்கு சொல்லியிருக்காங்க அதனால? அதனால முன்னாடி யார் வந்துட்டு நாங்கலாம் நிலம் இருக்குது இல்லையா? அதுல ஏர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பொன்னேருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த சித்திரை, வைகாசி மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, அறுவடை அதாவது உழுவுறதுக்கான காலம் இல்லையா அது? அப்போ பொன்னேருன்னு சொல்லிட்டு பூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து பேச்சு வழக்குல எங்க கிராமத்துல பேசுவாங்க. அம்மா, அப்பாலாம் அது மாரி தான் விவசாயம் வந்து நாங்க பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது, முன்னேறு சரியா போனா தான், பின்னேறு சரியா போகும்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, முன்னாடி இருக்கிறவங்க சரியா போனா தான், அதுக்கு அடுத்த வரவங்க வந்து பின்னாடி ஏர் வந்துட்டு அதே வழியில கரெக்ட்டா போனா தான், அந்த அந்த விழக்கூடிய அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா, சரியான முறையில் விழும். அது சரியான முறையில விழுந்தா தான், அதோடைய டிஸ்டன்ஸ், அதோடைய டியூரேஷன் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அது முளைச்சா தான், அதனுடைய காத்து, அதோடைய சூரியன், அது வெளிச்சம், அதுக்கு நீரு, இது எல்லாம் கரெக்ட்டான அளவுல அது கிடைச்சா தான், நல்ல ஒரு வேர்க்கடலையோ, ஏதோ ஒரு விதையோ, ஒரு நெல்மணியோ ஏதோ ஒண்ணு குடுக்கும். நல்லதா குடுக்கும். அது சரியா விழலைன்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து சொத்தையாவோ ஏதோ வரும். அது பலனளிக்காமல் தான் போகும். அதே மாரி தான் முன்னேறா இருந்து தான் நம்ம வழி நடத்தணுமே ஒழிய, கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக சிந்திச்சு, அறிவுபூர்வமாக வழிநடத்துங்க. இருக்கிற தலைமுறையை நல்லபடியா காப்பாத்துங்க. நமக்கு என்னன்ட்டு போகாதீங்க. நாமளே கண்மூடித்தனம் சொல்றதுக்கே முடியல. நிஜமா சொல்றதுக்கே முடியல. இன்னைக்கு அப்படிதான் இருக்கீங்க. பிள்ளைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும்.
கொஞ்சமாவது அறிவுபூர்வமா யாரையும் நம்பாதீங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல வாயிரும். யாராக இருந்தாலும் சரி. அவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க, நீ ஒண்ணும் எனக்கு படி அளக்கலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஊர் பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. நீ உழைச்சாதான் இன்னைக்கு போயிட்டு ஒரு அம்மா வந்துட்டு ஒரு கடைக்கு போங்க. அந்த அம்மா இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா, அந்த 100 ரூபாய் சம்பாதிச்சுதான் இந்த அதாவது மகளிர் விடியல் பயணம் இருக்குது இல்லையா? அதனால அந்த முதல்ல அந்த டிக்கெட் வாங்கும்போது எனக்கு அது அத பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது. போனதும் இல்ல. ஒரு நாள் திடீர்னு பஸ்ல ஏறும்போது, அது என்கிட்ட அந்த பழக்கம் இல்லாத நான் காசு குடுத்து எனக்கு வாங்குனேன். அப்போ அந்த உங்களுக்கு டிக்கெட் இல்லன்றது எனக்கு அதாவது வாங்குறதுன்னு தெரியும். ஆனா எந்த பஸ் ஏதுன்னு அது தெரியலன்னே வச்சுக்கோங்க. எனக்கு அந்த பழக்கத்துக்கே வரல. அந்த பழக்கத்துக்கு வராதம்போது எனக்கு ஒரே ஷாக்கா இருந்தது. ஏன்னா, இது வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு 10,000 ஒரு 20,000 நான் சம்பளம் வாங்குறேன்னா, ஒரு ரூ. 10 டிக்கெட் குடுத்து நான் போறதுனால எனக்கு ஒண்ணும் குறைஞ்சுட்டு போயிறதில்ல. அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு வருமானம். ஆனா, இதனால பார்த்தீங்கன்னா, ரூ. 100 சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது நிச்சயம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வாழ்வாதாரம். ஒரு ரூ. 10 அவங்க இருந்துச்சுன்னா, ரூ. 10க்கு அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு போய் குடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பசி ஆறும். அப்போ எனக்கு அந்த ரூ. 10 குடுத்த அந்த ஃப்ரீ டிக்கெட் வாங்குறதுக்கே, என் நா கூசுறதுக்கு சில வார்த்தைகள் சொல்ற மாரி என் உடம்பு கூசுச்சு நிஜமா அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு. அந்த மாரி யார் யாருக்கு எந்தெந்த பயன்கள் போய் சேர்னாதான் அந்த வளர்ச்சி அடையுமே ஒழிய, இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான சலுகைகள் அப்படிதான் பேசுறாங்க. ஏன் அவங்க ஓட்டு போடலையா? நான் தான் ஓட்டு போடலையா? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ பஸ் ஏன் எனக்கு இல்லையா? அப்படின்னு கேட்கறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனமான கேள்வி. ஏன் பெண்ணுக்கு இருக்கு ஏன் ஆண் இல்லையா? ஆண் ஓட்டு போடலையா? பெண் ஓட்டு போடலையா? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஒரு நாடு நல்ல முன்னேற்றம் அடையணும்னா, வசதி இருக்கிறவங்களுக்கு அது குடுத்தா, உங்களால வாங்குறதுக்கு சக்தி இருக்குது. அவங்க வாங்குறதுக்கு ரூ. 100 சம்பாதிக்கிறதுக்கு சக்தி இல்லாதனால தான் அது அந்த ஒரு இலவசம் ஒரு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதற்கும் ஒரு போட்டி. அதையும் ஒரு கொண்டு வந்தா, அதுக்கப்புறம் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஆட்சி வருவாரு. மத்த பேருக்கும் குடுக்குறேன்னு சொல்லுவாரு. என்னது ஒரு இப்படியே இலவசத்த நோக்கி நோக்கி போனீங்கன்னா, நீங்கலாம் எங்கருந்து உழைப்பீங்க? அதனால ஒரு அம்மா வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கடைக்கு. ரூ. 100 சம்பாதிக்கிறாங்க. ரூ. 100 சம்பாதிக்கிறவங்களுக்கும் 1000 ஒரு நாளைக்கு ரூ. 1000 ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்கிறவங்க, லட்ச சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு ரூ. 10 மிச்சம் பண்ணணும்னா, அவங்க அந்த ரூ. 10க்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு சமைக்கிறதுக்கு 100 கிராம் பருப்பு, 1/2 கிலோ அரிசி, அன்னைக்கு தேவையான 100 கிராம் காய், இத்தனை சமைக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. அப்ப அவங்களெல்லாம் என்ன சொல்றது? அதனால நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சமாவது படிச்சிருக்கோம், படிக்காதவங்களுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்குது. இருக்கிறவங்க, இல்லையாதவங்க நெறைய வித்தியாசம் இருக்குது. அதனால நம்ப என்ன சொல்றதோ தெரியலம்மா. தேங்க்யூம்மா. இந்த பாடம் வந்துட்டு 2ஆம் முதல் டேர்ம் வந்து முடியுது. 2வது டேர்ம்ல வந்து அடுத்த வகுப்புல பார்த்தேன். யாராவது இந்த கடைசியா பேசுனதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா, தாராளமா கீழ சொல்லுங்க. ஆ சொல் சொல் சொ அதாவது கொஞ்சமாவது அதாவது நம்ம உலகத்தை எல்லாரையும் மாத்த முடியாது. நம்ம சரியா போனா, அதாவது முன்னேறு சரியா போனா, பின்னேறு சரியா போகும். நான் சரியா போனா, என்ன பார்க்குற ஒருத்தராவது 100 பேர் பார்க்கறன்னா, ஒருத்தராவது சரி பண்ணாங்கன்னா, அந்த ஒருத்தருடைய பையன் இருக்கான் இல்லையா? பொண்ணு இருப்பாங்க இல்லையா? அவங்கள அவங்க சரி பண்ணுவார் இல்லையா? அப்ப அந்த குடும்பம், அந்த ஜெனரேஷன் கரெக்ட்டா வரும் இல்லையா? அதுதான் என்னோட பார்வை. அதனால கண்மூடித்தனமா யாருக்காகவோ போயிட்டு, உங்களுடைய நேரத்த வீணடிச்சு, உங்களுடைய வாழ்க்கைய தொலைச்சுட்டு, யாருக்காகவும் போய் இப்ப ஒண்ணும் இல்ல. ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் யாரோ ஒருத்தர் இறக்குறாரு. கொஞ்ச நேரம் ஒரு எப்படியாப்பட்ட என்ன பெரிய ஒரு உலக லெவல்ல பேசக்கூடிய ஒரு ஆளாகவே ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு ஃபேமஸான ஆளா கூட இருக்கட்டுமே. அன்னைக்கு நாள் பேசுவாங்க. மறுநாள் பேசுவாங்க. ஒரு வாரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாது. அப்படியேப்பட்டதுதான். அதுக்காக யாருக்காகவும் யாரையும் உங்களுக்கெல்லாம் பண்ணாத. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உங்கள பாருங்க. உங்க ஃபேமிலிய பாருங்க. என்னன்ட்டு அவங்க வந்த வழிய பாருங்க. எப்படியெல்லாம் பெற்றோர்கள் வந்துட்டு உங்கள நம்பி தான் அவங்க வந்து ஏதோ ஒரு கனவு கண்டு உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாருங்க. சும்மா எதையுமே இல்லாம, எத நோக்கியே ஓடிட்டு இருக்காதீங்க. படிக்கிறதையும் படி படிக்கிறத கற்ற வழியில் நடங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு உண்டான அறிவ வளர்த்துக்கிட்டு, உங்களுடைய ஸ்கில்ஸ் என்னமோ, உங்களுடைய படிப்பு என்னமோ, எது உங்களுக்கு திறன் இருக்குதோ அதுல வளர்த்துட்டு, அதுல மிகப்பெரிய ஜீனியஸ் ஆங்க. அதுதான் இங்க குடுத்துருங்க. பொலிட்டிக்கல்ல மட்டும் ஜீனியஸ் கிடையாது. ஒவ்வொரு துறையிலயும் ஒவ்வொரு ஜீனியஸ். நீ படிக்கிறியா? அந்த படிப்புல நீ அறிவாளி. நீ கவிதை எழுதுறியா? அதுல நீ மிக சிறந்த அறிவாளி ஆகலாம். இன்னைக்கு நீ ஒரு சின்ன ஒரு கோடு போடுற. நாளைக்கு இன்னொரு கோடு போடுற. நாளைக்கு அதுலயே மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகுவே. அவ்வளோதான். இன்னைக்கு சும்மா ஆடுறியா? நாளைக்கு அதுலயே மிகப்பெரிய டான்ஸர் ஆகுவே. ஒரு சின்ன ஒரு பாட்டு கான்னு கத்துறியா?
நாளைக்கு அதுவே நீ ஒரு குயிலை விட அழகா கூட பாடலாம். அவ்வளவுதான். இதில் தான் ஜீனியஸ். மிக சிறந்த வல்லுநர்கள் எதுல ஒரு துறையில சிறந்து விளங்குகிறாயோ அதுதானே ஜீனியஸ். அவ்வளவுதான். நீ படிச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கு போயிட்டு அந்த சம்பளம் வாங்கினாதான்றது கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமாம்மா உங்களுக்கு? அதாவது இங்க பேசினாதான் உங்களுக்கு இதெல்லாம் சில பிள்ளைங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். இப்போ என் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏம்மா போயிட்டு 60 வயசு வரைக்கும் நான் உங்கள மாரி போயிட்டு நான் சம்பாதிச்சுட்டே கிடக்கணும். நான் ஏன் அந்த குடுக்க போறது ஒரு மிஞ்சி போனா ரூ. 1,00,000 சம்பளம். மிஞ்சி போனா 20,000லேருந்து ஒரு 50,000, 60,000, 70,000, 50,000, 1,00,000 வச்சுக்கோங்க. அது 60 வருஷம் வரைக்கும் உழைக்கிறத விட, அவங்களுடைய திறமைக்குன்னு இருக்கு இல்லையா? இன்னைக்கு 50,000 சம்பாதிக்கலாம். நாளைக்கு 1,00,000 சம்பாதிக்கலாம். அவங்களுடைய திறமைக்கு. அவங்க நாளைக்கு 2,00,000 சம்பாதிக்கலாம். நாளைக்கு 5,00,000 சம்பாதிக்கலாம். அப்போ வருஷம் 60 வயசு வரைக்கும் போயிட்டு ஆடி ஓடி எல்லாத்தையும் ஆஞ்சு ஓஞ்சி எதையுமே பார்க்காம நல்லது என்ன சொல்லுவாங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அனுபவிக்காம சாக போற வயசுல போயிட்டு நான் போய் அதை போய் இமயமலை ஏறினா முடியுமா, சாத்தியமா? முடியாது இல்ல. அந்த மாதிரி தான் எல்லாமே. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காலகட்டத்துல தான் அதை அடைய முடியும், அதை செய்ய முடியும். அதனால உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இதை யாராவது ஒருத்தராவது பயன்படுத்திக்கிட்டு அந்த வழியில நடக்க பாருங்கம்மா. அதனால அதாவது நிறைய திறன்கள் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தனி திறன்கள் எத்தனையோ ஸ்கில்ஸ் இருக்குது. இதுதான் டிஎன்பிஎஸ்சி தான், டெட்டு தான், டிஆர்பி தான், டிஎன்யூஎஸ்ஆர்பி தான், அப்படிதான் எல்லாம் கிடையாது. அந்த வெறியா இருப்பாங்க பாரு, அவங்களுக்கு போதும். அவங்க ஓகே. ஆனா இல்ல எனக்கு போனாலும் இல்ல எனக்கு வேற இது இருக்கு, அதெல்லாம் எதை உங்களுக்கு தீவிரமா இருக்கீங்க அதை நோக்கி போங்க. எதுல தீவிரமா இருப்பீங்களோ அதற்கு உண்டான முயற்சி அவங்க நிச்சயம் செய்வாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு செய்வாங்க. ஆனா முயற்சியே இல்லைன்னா, இப்போ எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு பாட வரும், ஆனா என்னை படிக்க வராதுன்னா நாட்டுப்புற பாடல் கூட இருக்குது, எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அப்போ அதை பாடிட்டு போனா அதெல்லாம் நல்லா ஜீனியஸ் ஆகலாம் இல்லையா? அது ஏன் வராத படிப்பு வான்னு சொல்றது? நான் படிப்புக்கும் இன்னும் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது. எல்லாரும் 8 கோடி மக்கள் இருக்குன்னா 8 பேருக்கு கவர்மெண்ட் வேலையா கொடுத்துருக்காங்க. நல்லா தெரியும். கான்ஸ்டிடியூஷன் படி கரூர் இன்சிடென்ட்டுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியும். கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? அவர் கொடுத்தாரு, இவங்க பிடுங்கிட்டாருன்னு சொல்றதுக்காக கொடுத்தாரா? அதானே. அதுதானே நடந்தது இன்னைக்கு. அதனால இப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாயை உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் எப்படி போனா என்ன, யார் எப்படி செஞ்சா என்ன, உங்களுக்கு என்ன? நீங்க செய்யறது, நீங்க உடைச்சாதான் உங்களுக்கு சோறு, நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சோறு, நீங்க படிச்சாதான் உங்க வாழ்க்கை. அதனால இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு பாருங்க. உங்களுக்கு எங்க பேசணும்னு தோணுதோ பேசுங்க, எங்க அமைதியா போகணும்னு தோணுதோ போங்க. இல்லாட்டி உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு உங்களால உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு நாம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்றது அந்த வகையில போனாலும் சரி போங்க. ஆனா யாரையும் கண்மூடித்தனமா நம்பி அவங்க பின்னாடி போயிட்டு உங்க வாழ்க்கையை வீணடிச்சுக்காதீங்க. இதுதான் இந்த அம்மாவுடைய அன்பான வேண்டுகோள். யார் பார்த்தாலும் சரி, சகோதரியான எடுத்துக்கோங்க. எந்த வயதினராக இருந்தாலும், அம்மா வயதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, சகோதரியா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இல்லாட்டி யாராவது திட்டணும்னு தோணுச்சுன்னா கூட திட்டிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய பாருங்க, சொல்ல வார்த்தைகள் இல்லை. அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுத்து இங்க பேசியிருக்கிறேன். 2வது டேர்ம்ல வந்து பார்க்கலாமா? தேங்க்யூம்மா. பார்க்குற அனைத்து பிள்ளைங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அம்மா. நல்ல விஷயங்களை கேளுங்க. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க கிட்ட கூட கத்துக்கோங்க. பெரியவங்க கிட்ட தான் பெரியவங்களா இருந்தாதான் பெரியவங்க. சின்னவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டு அவங்க எப்பவுமே பெரியவங்க தான். அதனால வயசு வித்தியாசம் பார்க்காம யார்கிட்ட நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்குதோ கத்துக்கோங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். தேங்க்யூம்மா.